எப்பயும் போல் அந்த கண்டிஷன் சொல்லிட்டாம்பா. ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டே இதெல்லாம் படிக்காதீங்கப்பா. ஏ ப்ளஸ் பின்னா என்ன, ஏ கிராஸ் பி இப்போ படிக்க வேணாம். அந்த கண்டிஷனை வச்சு செக் பண்ண போகிறோம். ஃபைனலாக அவன் என்ன சொல்கிறான், டி இஸ் த டாட்டர் ஆஃப் பி. டி என்பவர் பியின் மகள் ஆவார். அப்போ டி ஆனா பெண்ணாப்பா? டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. டி என்பவர் பியின் மகள் ஆவார். டி ஆனா பெண்ணா? மகள், அதான பெண் தானே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு கூட சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கண்டிஷனை படிக்கும்போது லாஸ்ட்டாக தானேப்பா டி வராரு, ரைட்டா? அப்போ நீங்கள் எஸ் மைனஸ் டீனா என்னென்னு படிங்க. மைனஸ்னா என்னப்பா இருக்குது படிங்க. இதில் மைனஸ்னால் என்னப்பா படிங்கப்பா. அப்போ எஸ் இஸ் த பிரதர் ஆஃப் டி. எஸ் என்பவர் டீன்னு சகோதரன். அப்போ டி ஆனா பெண்ணா? சகோதரனா சகோதரியா? அப்போ சரியாக லிங்க் ஆகலை. அப்போ நீங்கள் எடுத்த உடனே இந்த கண்டிஷனை ஃபுல்லாக படிக்காதவே இது வராதுன்னு நம்ம அடிச்சிடலாம். ஏன் இது வராதுன்னு என்னால் சொல்ல முடியுதுப்பா. டி யாருன்னா மகள், டாட்டர் அப்படின்ற, அப்படின்னா ஃபீமேல், அவங்க ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆப்ஷன் ஏ பிரகாரம் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் டி இங்கே வராரு. நான் லாஸ்ட்டாக இதுக்கு போயிடுறேன் டைரெக்டாக. எஸ் என்பவர் டீயின் சகோதரன், பிரதர்ன்னு சொல்கிறாங்க. இவங்க பிரதர்னா டி பிரதராகவும் இருக்கலாம், சிஸ்டராகவும் இருக்கலாம். வி ஹேவ் 2 சான்சஸ். அப்போ எக்ஸாக்டாக அவன் சொன்ன கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுமானா முடியாது. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போங்க. டி ப்ளஸ் எஸ். ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறான் பாருங்கப்பா. ப்ளஸ்னால் என்ன சொல்கிறான் பாருங்கள். டி இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். அப்போ டி சிஸ்டர்னா ஃபீமேல் தானே. இது வாய்ப்பு இருக்குப்பா, இது சான்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே வாங்கப்பா, ஆப்ஷன் சி. டி மைனஸ் எஸ். மைனஸ்னால் என்னப்பா சொல்கிறாங்க, பிரதர்ன்றாங்க. டி பிரதர்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம டி வந்து ஃபீமேல், அவங்க பெண்ணுன்னு சொல்கிறாங்க. பிரதர்னா ஒரு ஆண், சகோதரன்னா ஆண். அதனால் ஆப்ஷன் சி வரவே வராது. அடுத்து லாஸ்ட்டாக வாங்கப்பா. எஸ் ப்ளஸ் டி அப்படின்னா என்ன? ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறான் படிங்க. எஸ் இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. எஸ் சிஸ்டர்னா டி யாராக இருக்கணும் சொல்லுங்கள். எஸ் சிஸ்டர்னா டி யாராக இருக்கணும்? அவங்க சிஸ்டராகவும் இருக்கலாம், இல்லை. அப்போ இதுவும் 2 சான்ஸ், இதுவும் ஷூராக சொல்ல முடியும். அப்போ எதுப்பா சான்ஸ் இருக்குது? பி தான். இந்த மாதிரி ஐடியா வச்சு சால்வ் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக 1 by 1 சால்வ் பண்ணாமல் அவங்க கொடுக்குற கண்டிஷன் வச்சு ஆனா பெண்ணா இதை வச்சே நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக ஆன்சர் பியாக தான் இருக்கும். இது கரெக்டானு செக் பண்ணிடலாமா? இது எப்படிப்பா பிரித்து எழுதணும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்? பி கிராஸ் கியூ. ரெண்டாவது டிவிஷன் ஆர். அடுத்தது மூணாவது அது லாஸ்ட்டு, ரைட்டா? இந்த ஆர்டர் தானே வரணும். ஃபஸ்ட்டு கிராஸ்னால் என்ன படிங்கப்பா, படிங்க. கிராஸ்னால் என்ன, மல்டிப்ளிகேஷன் என்ன? இது என்ன மாற்றி எழுதணும். ஏபி அடிச்சுட்டு அதுக்கு போல் யார் படிக்கணும்? அவ்வளோதான். பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. பி என்பவர் கியூவின் மனைவி ஆவார். பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. பி ஒய்ஃப்னா கியூ வந்து அவங்க ஹஸ்பண்ட், கணவன். இது ஓகே பாருங்கள். மேரிட் கப்புள், இந்த சிம்பிள் எழுதிட்டோம். ஏ கிராஸ் பின்னா ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. ஏ என்பவர் பியின் மனைவி ஆவார். அப்போ அதே தான். அதுக்கு மேலே ஏபி அடிச்சுட்டு பிக்யூ எழுத போகிறீங்க. பி என்பவர் கியூவின் மனைவி ஆவார், ரைட்டா? ரெண்டாவது படிங்கப்பா. டிவிஷன். டிவிஷன்னா என்ன இருக்குது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஜென்ரலாக கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கலாம். டிவிஷன்னா என்னப்பா இருக்குது? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. ஏபி அடிச்சுட்டு அதுக்கு போல் என்ன மாற்றணும்? அவள் கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர். கியூ என்பவர் ஆரின் தந்தை ஆவார். அப்போ கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர். கியூ வந்து ஃபாதர்னா ஆர் யாராக இருக்கணும்பா? அவங்க பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும், சன்னாக இருக்கணும், டாட்டராக இருக்கணும். இது முடிஞ்சுதா? அடுத்த கண்டிஷன் வாங்கப்பா. மைனஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? பிரதர்ன்னு சொல்கிறான். அப்போ ஏபியை இதை அடிச்சுட்டு அதுக்குள்ளே ஆர் அண்ட் டி மாற்றுங்க. ஆர் இஸ் பிரதர் ஆஃப் டி. ஆர் என்பவர் டீயின் சகோதரன் ஆவான். அப்போ ஆர் இஸ் பிரதர் ஆஃப் டி. ஆர் என்பவர் டீயின் சகோதரன். முடிஞ்சுதா? லாஸ்ட் கண்டிஷன் படிங்கப்பா. ப்ளஸ்னால் என்னப்பா சொல்கிறான்? சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான்பா, ரைட்டா? அப்போ டி இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். டி என்பவர் எஸ்ஸின் சகோதரி ஆவார். முடிஞ்சுதா? ஃபைனலாக என்னப்பா கொஷின் கேட்குறான்? டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. இந்த ரிலேஷன்ஷிப் இதில் மேட்சாக இருக்கா பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேமிலி பா. ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பசங்கப்பா? 3 பசங்க இருக்காங்க, ரைட்டா? அதில் யாருன்னா ஒரு பையன் 6, அதில் ஒரு பொண்ணு வந்து டி. எஸ் வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லலை. இப்போ சொல்லுங்க, இது கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சது. டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. டி என்பவர் பியின் மகள் ஆவார். சரியா தவறா? கரெக்டு தான், ரைட்டு. ஏ வந்து டியோட பிரதர் அம்பா, ரைட்டா? ஏ யாருன்னா டியின் சகோதரன், ரைட்டா? அடுத்த டி யாருன்னா பியோட ஃபாதர் அம்பா, ரைட்டா? டி யாருன்னா பியோடைய ஃபாதர், பியோடைய அப்பா யாருன்னா டி.
பியின் தந்தை டி. அப்புறம் பியும் சியும் சகோதரிகள், பி அண்ட் சி ஆர் 2 sisters, சகோதரிகள். அப்போ அவங்க தந்தை யாருன்னா டி தான். அவ்வளோதான்பா. அப்போ ஏ வந்து சிக்கு எந்த வகையில் உறவாகிறார்? ரைட்டாப்பா. ஆனால் இது ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் என்னப்பா, இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து நீங்கள் தமிழ் பிரகாரம் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மாமான்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் அது ஜென்ரலாக சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாமே அங்கிள்ன்ற வார்த்தையில் அடக்கிடும். பட் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் என்னப்பா இதுக்கு? என்ன வரனா சித்தப்பா அல்லது பெரியப்பா. பெரியவங்களாக இருந்தால் பெரியப்பா, ஓகே, சின்னவங்களாக இருந்தால் சித்தப்பா. பட் ஆக்சுவல் ஆன்சர் இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி டைப்பில் அங்கிள் வந்தால் டிரான்ஸ்லேட் பண்ணவும் புரிஞ்சு சித்தப்பா அல்லது பெரியப்பாங்க ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அங்கிள்ன்ற வார்த்தையை பார்த்தா மாமா, ஆண்ட்டுன்னு வார்த்தையை பார்த்தா அத்தை, அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். யாரும் புரிஞ்சுலாம் மேக்ஸிமம் சிலவங்க அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது, சரியாகவும் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் பிரகாரம் இது சித்தப்பா அல்லது பெரியப்பா, அதனால் அங்கிள்ன்ற வார்த்தையை சொல்லிடுறோம். பட் தமிழில் வந்து இதுக்கான சரியான விடை இப்படி தான் இருக்கணும், சித்தப்பா அல்லது பெரியப்பா. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ண ஒரு 6-7 கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.